5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். Songs of Solomon chapter 5 verse 2 to 7 alternatively. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீக்கினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. கதவை என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அவர் நீதி பசுக்களுக்குள்ளே மேய்கிறார். தேவதாமியா இந்த வசனங்களை ஆசிர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆகவே இந்த உன்னத பாட்டு இந்த புத்தகத்திலே சாலமோன் ராஜா ஒரு கவிதை நடையை போல இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவிதை நடையாக எழுதியிருக்கிறார். அங்கே சாலமோன் ராஜாவே தன்னை ஒரு ஆள் நிமித்தமாக இங்கே வருகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மெய்ப்பனானவன் வருகிறார். சூலமத்தியால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ வருவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே அநேக கேரக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆள் தத்துவங்கள் இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே தேவனை குறித்ததான எந்த ஒரு வார்த்தையும் காணப்படவில்லை. இரண்டாவதாக, இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, யோவான் போன்ற இவர்களோ இதை மேற்கோள் காட்டி பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உதாரணங்களை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். ஆனால் உன்னத பாட்டின் புத்தகத்தை குறித்து அவர் மேற்கோள் காட்டி எதுவும் பேசவில்லை. அதே போல் அப்போஸ்தலர்கள் கூட இந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் பேசவில்லை. இருந்தபொழுதும் தேவன் இந்த புத்தகத்திலே மறைந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மறைந்து அவர் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த வேதம் முழுவதும் ஆண்டவர் தன்னை எப்படியாக அவர் உருவகப்படுத்துகிறார் என்று சொன்னால், எப்படியாக தன்னை காட்டிக் கொள்கிறார் என்று சொன்னால், ஒரு மணவாளன், இஸ்ரவேல் ஜனங்கள் மணவாட்டி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. அது மாத்திரமல்ல, வீட்டின் எஜமான். அது மாத்திரமல்ல, தான் மேய்ப்பன், நீங்கள் மந்தைகள். அது மாத்திரமல்ல, சரீரம், நான் சரீரத்திற்கு தலையாயிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் அவயவங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஓமானங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த உன்னத பாட்டின் புத்தகத்திலே கூட 3 விதமான காரியங்கள் ஊடாக தேவன் நம்மத்திலே பேசுகிறார். 3 விதமான காரியங்கள். முதலாவது காரியம், அவர் மணவாளனாக இருக்கிறார், நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். அவர் மணவாளனாக இருக்கிறார், நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். இரண்டாவதாக, அவர் சிநேகிதராக இருக்கிறார், நாம் சிநேகிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த வசனத்தை எங்கே வாசிக்கிறோம்? 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் பிற்பகுதியிலே, இவரே என் சிநேகிதர், இவரே என் சிநேகிதர் என்று ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மிடத்திலே பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கூட நான் உங்களை சிநேகிதர் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பார்த்து சிநேகிதர் என்ற அந்த உரிமையை அவர் கொடுக்கிறதை
யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மூன்றாவது உதாரணமாக இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லும்போது தன்னை ஒரு ராஜாவாக மற்றவரெல்லாம் பிரஜைகளாக அங்கே சொல்லுகிறார். ஆகவே 3 விதமான காரியத்தின் மூலமாக ஆண்டவர் உவமைகளை கொடுத்து இதை பேசுகிறார். முதலாவதாக அவர் ஒரு மணவாளன், நாம் மணவாட்டி. இரண்டாவதாக அவர் சிநேகிதர், நாம் எல்லோரும் சிநேகிக்கப்படுகிறவர்கள். மூன்றாவதாக அவர் ஒரு ராஜா, நாம் எல்லோரும் அவருடைய பிரஜைகள் என்று சொல்லி, அவருடைய குடியானவர்கள் என்று சொல்லி இந்த உன்னத பாட்டின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இது உன்னத பாட்டின் புத்தகம் ஒரு உன்னதமான தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் தன்னை எப்பொழுதுமே அவர் தன்னை ஒரு மணவாளனாக அவர் காட்டிக் கொள்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதங்களின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் தன்னை ஒரு மணவாளனாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மணவாட்டியாக அவர் கற்பனை செய்து சொல்லப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம். வீடுகளில் எடுத்து போய் நீங்கள் வீடுகளிலே தியானிக்கும்படியாக இந்த மேற்கோளெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 45 நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே அவர் தன்னை ஒரு மணவாளனாக உருவப்படுத்தி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எரேமியா 2:2 கூட இந்த வசனங்களை வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, ஓசையாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் தன்னை ஒரு மணவாளனாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள். இந்த வசனங்கள்லாம் நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாட்டியாகிய சபையை அவர் குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய நேசம் இந்த சபையின் மீது, நம் மீது வைத்த நேசம் என்பது மிகப்பெரிய ஒரு நேசம், மிகப்பெரிய ஒரு நேசத்தை நம் மீது வைக்கிறார். ஆகவேதான் நாம் நிருபங்களிலே வாசிக்கிற வண்ணமாக, behold what manner of love the Father has bestowed upon us என்று வாசிக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு பெரிதான அன்பை பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். இந்த வசனங்கள் இந்த சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய உன்னத பாட்டு புத்தகம் முழுவதுமே அவருடைய நேசம், தன் மணவாளியின் மீது வெளிப்படுகிற அவருடைய நேசத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, மரணத்தை போல வலிது, மரணத்தை போல நேசம் மரணத்தை போல வலிது என்று சொல்லி வாசிக்கிறோம். மரணத்தை விடவும் வலிமையான ஒரு காரியமாக நேசத்தை அவர் சொல்லுகிறார். ஆகவே தன்னுடைய ஜீவனையும் அவர் பார்க்காமல் நம் ஒவ்வொருவருக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்து நம்மை நேசித்திருக்கிறார். ஆகவே மணவாட்டியாகிய இந்த சபைக்காக, தேவனுடைய சபைக்காக தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த இந்த சபைக்காக தன் ஜீவனையே அவர் கொடுக்கிறார். இந்த சபையின் மீது அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். சபை என்று சொல்லும் பொழுது இந்த கட்டணம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபைதான், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம் மீது ஆண்டவர் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், வெள்ளியினாலோ பொன்னியினாலோ நம்மை மீட்காமல் தமது விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்ததினால் நம் மீது அவ்வளவு நேசமாக இருக்கிறார், அவ்வளவு நேசமாக இருக்கிறார். அவர் பின்தொடர்ந்து நம்ம பின்தொடர்ந்து வருகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அநேக முறை நாம் அவரை மறுதலித்திருக்கிறோம், காட்டி கொடுத்திருக்கிறோம், அநேக முறை நாம் துரோகம் செய்திருக்கிறோம். இது இல்லை என்று ஒருவரும் நாம் சொல்லவே முடியாது. ஆகவே அநேக முறை அவரை கன்னத்தில் அடித்ததை விட, காரில் உமிழ்ந்தவர்களை விட நாம் அநேக முறை அவரை துக்கப்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம். இருந்த பொழுதும் அவர் நம்மை நேசிக்கிறார். எவ்வளவாக நேசிக்கிறார்! தமது குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி பாருங்க. இந்த மணவாளியாகிய இந்த சபை தேவனுக்கு துரோகம் செய்தவர்களாக அநேக முறை காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட நாம் கேட்ட வண்ணமாக அநேக முறை தேவனுக்கு துரோகம் செய்தவர்களாக இருக்கிறோம். 2 முறை
இந்த சூலமத்தியாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்ம நேசரை தேடினேன் என்றே, தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலர் என்னை கண்டார்கள், என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவரின் அறையில் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்திலே இந்த மணவாட்டியானவள் இந்த மணவாளன் காணாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த மணவாட்டின் இடத்துல தான் குறை இருக்கிறது. மணவாளன் இடத்துல குறையே இல்லை. மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சூலமத்தியா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் முற்றிலும் அழகானவர், அவரிலே பழுது ஒன்றும் இல்லை. அவர் முற்றிலும் அழகானவர், அவரிலே பழுது ஒன்றும் இல்லை என்று மணவாளனை குறித்து மணவாட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு குற்றமும் ஒரு பழுதும் நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் நேசத்திலே, அவர் நம்மீது வைத்த நேசத்திலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவேளை அவர் என்னை நேசிக்கிறாரா என்று சொல்லி அநேக நேரம் நாம் யோசிப்பது உண்டு. சில சங்கடங்கள், சில சோதனைகள், சில கஷ்டங்கள் வழியாக நாம் போகும்போது மெய்யாகவே இந்த இயேசுவானவர், மெய்யாகவே இந்த இரட்சகர் என்னை நேசிக்கிறாரா, நான் அவரை கண்டறிய முடியவில்லையே என்று இந்த சூலமத்தியாரை போல நாம் என்ன பண்றோம்? தவிக்கிறோம், ஏதுகிறோம். ஆனால் அவருடைய நேசத்திலே ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவர் முற்றிலும் அழகானவர், 10,000 பேரில் சிறந்தவர். அவரிடத்திலே ஒரு குற்றமும் நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. குற்றமெல்லாம் இந்த மணவாளியின் இடத்தில் இருக்கிறது, மணவாட்டியாகிய சபையின் இடத்திலே இருக்கிறது. ஏன் இன்னும் ஆண்டவர் வரை தாமதிக்கிறது? ஏன் ஆண்டவருடைய வருகை இன்னும் தாமதிக்கிறது? ஏனென்று சொன்னால், மணவாளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற வண்ணமாக மணவாட்டியாகிய சபை ஆயத்தப்படவில்லை. மணவாட்டியாகிய சபையிடத்திலே இன்னும் குற்றங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, பல்வேறு விதமான கடினமான தன்மைகள் இருக்கிறது. அந்த மணவாளனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தகுதியை இந்த சர்வலோக சபை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளவே இல்லை. அநேக நாட்களாக நாம் சபைக்குள்ளாக வருகிறோம், அநேக நாட்களாக தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், கண்டித்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் சபையை வைத்திருக்கிறார்? பாவிகள் ரட்சிப்படைவதற்கும் தேவனை தேடி வருவதற்கும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுக்குள்ளாக அவருடைய அன்புக்குள்ளாக ஊன்ற கட்டப்படவும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எதுக்காக வராங்க? அவருக்கு கற்றுக்கொள்வதற்காக வராங்க. ஒரு மாணவன் ஏன் அடிக்கடி படித்துக் கொண்டே இருக்கிறான்? PhD போன்ற பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறான். அதில் இன்னும் ஆழத்தை கண்டுபிடிக்கத்தக்கதாக, அந்த படிப்பை குறித்ததான அறிவை அதிகம் வளர்த்துக் கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில பேர்லாம் ரொம்ப வயசான கூட படித்துட்டே இருக்கிறார். அதை அந்த அவர்களுடைய சப்ஜெக்ட்ல அவர் மாஸ்டராக விரும்புகிறார்கள். ஆகவே நாமும் கூட நம்மை தேறினவனாக நாம் நிறுத்த முடியுமா? குற்றம் குறையில்லாதவனாக நாம் அவரிடத்தில் நிற்க முடியுமா? அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவோம். இன்னும் சபையானது ஆயத்தப்படவில்லை. ஆண்டவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது? சபையானது இன்னும் ஆயத்தப்படவில்லை. உலகம் ஆயத்தப்படுவதை குறித்து அவர் என்றைக்குமே சொல்வதில்லை. உலகம் ஆக்கினை தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது, நெருப்புக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் அவரோடு கூட பக்கத்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் சபையாகிய மணவாட்டி நிற்பதற்கு தகுதியுள்ளவனாக என்னை மாற்றும்படியாக சபை இருக்கு. இங்க கடினமான உபதேசம் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறார் என்ற அந்த எண்ணம் அந்த மணவாட்டியாகிய சபைக்கு வரணும்.
அவனுக்கு குற்றங்களை கண்டித்து உணர்த்தும் பொழுது, இதையெல்லாம் நீக்குங்க என்று சொல்லும் பொழுது, அவனுடைய வசனம் கொடுக்கப்படும் பொழுது அதெல்லாம் நீக்கி தகுதியுள்ளவனாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற தகுதியுள்ளவனாக மாறும்படியாக தான் சபை வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இன்றைய உலகத்தை பார்க்கும்பொழுது அநேகர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நோய் தொற்றின் காரணமாக இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு ஸ்டடி சொல்லுகிறது, இன்னும் அமெரிக்காவில் 2 லட்சம் பேர் இறப்பார்களாம். இன்னும் எவ்வளவு பேர் இறப்பாங்க? 2 லட்சம் பேர் இறந்து போவார்கள். ஊசிகள் கிடைத்தும் ஊசியெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கூட அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய வளர்ந்த அந்த தேசத்திலே இந்த நோய் தொற்று இன்னும் 2 லட்சம் பேரை பலி வாங்கிவிட்டு தான் போகும் என்று சொல்கிறார். மற்ற நாடுகளுடைய கதிகளை எல்லாம் யோசித்து பாருங்க. எவ்வளவு கொடுமையான இந்த தொற்றை ஆண்டவர் இந்த உலகத்தை அவர் அனுமதித்திருக்கிறார். அவர் சோதனையை அவர் இங்கே கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சோதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த நாம் மரணம் நம்மை சந்தித்தாலும் கூட ஆண்டவருக்கு என்று நாம் உறுதியாக நிற்க முடியுமா? அநேக ஊழியர்கள் கூட அங்கே மறுத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஜோப் டேனியல் என்று சொல்லக்கூடிய பழைய கோட்டையை சேர்ந்த ஊழியக்காரர் கூட நேற்று தினத்திலே கொரோனாவிலே அவர் மரித்து போனார். அவருடைய வேலை வந்தது, ஆண்டவர் அவரை அழைத்துக் கொண்டார். நாம் தகுதியா இருக்கிறோமா? நாம் அவரோடு கூட நிற்பதற்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா? உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்விதான் கேட்கிறார். இந்த மணவாளி என்றைக்கு, இந்த மணவாட்டியான சபை அவள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவே அவள் தயங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே நாம் இதைத்தான் வாசித்தோம். அவள் தேடுகிறார், நேசரை தேடுகிறார். பாருங்க, இவளுக்கு அந்த மணவாட்டியாகிய சபைக்கு வாஞ்சையெல்லாம் இருக்குது, ஆனால் தகுதி இல்லை. மணவாளனோடு சேர வேண்டும், மணவாளனோடு இருக்க வேண்டும், மணவாளனோடு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை எல்லாம் இந்த மணவாட்டியாகிய சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆனால் தகுதி என்று ஒன்று வேணும்ல. தகுதி இல்லாதவர்களாகிய நமக்கு அவர் நீதியின் சாதனையை கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? தகுதிப்படுத்தியிருக்கிறார். அநேக முறை நாம் அந்த தகுதியை இழக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் புத்தகம், சாலமோன் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதையுங்கள், வெயில் என் மேற்பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. வசனம் என்னது? 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கருப்பாய் இருக்கிறேன். கருப்பாய் இருக்கிறது தவறு இல்லை, கருப்பாய் இருக்கிறது தவறு இல்லை. உள்ளம் என்ன பண்ணிருக்கு? இருளடைந்து இருக்கிறது. உள்ளம் இருளடைந்து இருக்கு. அதுதான் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி மணவாட்டியாகிய சபை அங்கே சொல்லுகிறது. அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாம் உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தில் பிற்பான பகுதியெல்லாம் வாசிக்கிறோம். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமை சுறுசுறுடா இருக்கிறது, காகத்தை போல தன்மையா இருக்கிறது, அவர் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியின் ஓரமாய் தங்கும், புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டைகளும் நேர்த்தியாக பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேருக்கு அவர் எப்படி இருக்காரு? மணவாளன் எப்படி இருக்காரு? வெண்மையா இருக்கிறார். அவர்கள் பார்க்கும்போது சிறப்பா இருக்கிறார். அவருடைய முடியெல்லாம் தங்க முடியாத இருக்கிறது. அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? கண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அவருடைய கரங்கள் எப்படி இருக்கிறது? அவருடைய கால்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 5:10 வாசிக்கிறோம். ஆனால் அவருக்கு ஏற்ற இந்த மணவாளி எப்படி இருக்கிறார்? அவள் சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன். கருப்பாய் இருக்கிறேன் என்பது உடல் தோற்றத்தை சொல்லவில்லை, அவருடைய உள்ள தோற்றத்தை சொல்லுகிறது. அவருடைய உள்ள தோற்றத்தை சொல்லுகிறது. உள்ளம் அழுக்கடைந்து இருக்கிறது, இருளடைந்து இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது? அதற்கான காரியத்தை அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். வெயில் என் மேற்பட்டது. அவன் என்ன சொல்றா?
வெயில் மேற்பட்டது. அது மாத்திரமல்ல, என்னுடைய சகோதரர்கள்லாம் அவர்களுடைய திராட்சை தோட்டத்தெல்லாம் கவனிச்சுக்குமான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை நான் கவனித்துக் கொண்டே இருந்ததினால் வெயிலிலே நான் அதிக நேரம் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகவே நான் கருப்பாக மாறிவிட்டேன். அது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றா, அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. நான் வாசிங்க, என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இப்ப சூலமித்தியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பணி என்ன? தன் சொந்த திராட்சை தோட்டத்தை நன்றாக காத்து கொள்ள வேண்டும். குழிநரிகளுக்கு அவள் இடம் கொடுக்க கூடாது. இந்த சொந்த திராட்சை தோட்டமாகிய இந்த உள்ளத்தை அவள் செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்தவித சாக்கு போக்குகளை நாம் சொல்லவே முடியாது. தேவன் யாருக்கு கணக்கு கேட்பார்? ஒவ்வொருவனும் அவன் செய்த காரியத்திற்கு தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என் மனைவி சொன்னாங்க, நான் அதனாலதான் செய்யறேன். என்னோட பிள்ளைகள் சொன்னாங்க, நான் அதனாலதான் செய்யறேன். என் குடும்பத்தார் சொன்னாங்க, என் மாமா மச்சான் சொன்னாங்க, அதனாலதான் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லவே முடியாது. இந்த சூலமித்தியாளுக்கு என்ன சொல்றா? என்னோட தாயின் என்னோட பிள்ளைகள் எல்லாம் அவங்களுடைய திராட்சை தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் அதிகமா பாடுபட்டேன். அதற்காக நான் அதிக நேரம் வெயில்ல இருக்க வேண்டியதா இருந்தது. அதனால நான் கருப்பாயிட்டேன். என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டேன்? எவ்வளவு பரிதவிக்கப்பட வேண்டிய குமாரத்தியாக, ஒரு மனவாட்டியாக இருக்கிறா பாருங்க. இன்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். உன்னுடைய திராட்சை தோட்டத்தை நீ எப்படி வைத்திருக்கிறாய்? உன்னுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். பாருங்க, இந்த உன்னத பாட்டினுடைய வசனம் தான் பார்க்கும்பொழுது அவங்க மனவாட்டி சொல்கிற காரியம் என்ன? அவர் தோட்டத்திலே இருப்பார், அவர் தோட்டத்திலே தேடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்ப்போம். உள்ளமாகி இந்த தோட்டத்துக்குள்ளாக, உள்ளமாகி இந்த உன்னுடைய வீடாக இந்த தோட்டத்துக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார், வசிக்க விரும்புகிறார். உன்னுடைய சொந்த தோட்டத்தை நீ எப்படி வைத்திருக்கிறார்? ஆண்டவருடைய கணக்கு கேட்பார். நீ எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. எனக்கு வேலை இருந்தது என்று சொல்ல முடியாது. எனது அப்பா சொன்னார், எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய தோட்டத்தை குறித்து அவர் கணக்கு கேட்பார். ஆகவே நான் கருப்பாக மாறி போனேன் என்று அந்த சூலமித்தியா சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அறிக்கை செய்கிறார், என் சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? இந்த கடைசி நாட்களில் சொல்லுகிற காரியம் என்ன? சொந்த திராட்சை தோட்டமாகிய உன்னுடைய இருதயத்தை நீ செம்மையானதாக வைத்துக்கொள். நீ கருப்பாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. பலருக்காக போய் நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அப்படி நீ பாடுபட்டால் உனது தேகமானது நீ கெட்டு போய் நீ கருப்பாக மாறுவாய். நீ தேவனுக்கேற்ற வேலையை செய்யும் பொழுது, நீ உன்னுடைய உள்ளத்தை நல்ல பண்புகளால் நிரப்பும் பொழுது, ஆவியின் கனியினாலே உனது உள்ளத்தை நீ செம்மையானவனாக வைத்துக் கொள்ளும் பொழுது நீ எப்படி மாறுவாய்? தேவனை போலவே மாறுவாய். மாத்திரமல்ல, அவரை போல வெண்மையும் சிவப்புமாக நீ மாறக்கூடிய வாய்ப்பை தேவன் நமக்கு தருகிறார். ஆகவே அங்கும் இங்கும் ஓடி அலையாமல் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய வசனங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த கடைசி நாட்களே நம்மோடு கூட பேசுகிறார் என்று அநேக சபைகளிலே நாம் பார்க்கும் பொழுது கேள்விப்படுகிற காரியம் மிகவும் துக்ககரமான காரியமாக இருக்கிறது. அநேக தேவ ஊழியர்கள் அங்கே மரித்து போய்கொண்டே இருக்கிறார்கள். புதிதாக வருகிறவர்கள் அந்த தரிசனத்தை கொண்டு செல்ல முடியாமல் தத்தளிக்கிறதை பார்க்கிறோம். சபைகள் அங்கே பிசாசானவன் நாசமாக்கி கொண்டிருக்கிறதை நான் செய்திகளாக கேள்விப்படும் பொழுது மிகவும் வருத்தமாக காணப்படுகிறது. நம் சொந்த தோட்டத்தை காக்காதவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசித்த பகுதிக்கு வரலாம். 5ஆம் அதிகாரம்
உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம். நான் நித்திரை பண்ணினேன், 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைக்கு இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி இங்கே யார் சொல்றா? உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஆண்டவர் மணவாளன் அங்கே வெளியே இருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். இதோ 20ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். இது நம்ம அநேக முறை அங்கே நம்ம யாருக்கு சொல்றோம்? அவிசுவாசிகளுக்கு சொல்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்து கதவை தட்டுறாரு, உள்ளத்து கதவை தட்டுறாரு. தட்டுறாருதான் இல்லைன்னு சொல்லல. முதலாவது விசுவாசியின் வாழ்க்கையினுடைய விசுவாசினுடைய இருதய கதவை அவர் தட்டுகிறார். இருதயமாக உன்னுடைய தோட்டத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். அங்கே இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்? அங்கே அவர் அவர் நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழுந்திருந்தது. அற மயக்கத்தில் இருக்கிறார். யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா. சூலமத்தியா அற மயக்க தூக்கத்துல அங்க இருக்கிறார். கனவு காண்கிறதை போல இருக்கிறார். நாம கூட அநேக நேரம் எப்படி இருக்கிறோம்? இப்படி நடக்குதா நடக்கலையா என்று சொல்லி அறமயக்கமாக தூக்கத்திலே நாம் காணப்படுகிறோம். இந்த சூலமத்தியார் எப்படி இருக்கிறார்? நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. ஆனால் கான்சியஸா இருக்கிறது, கான்சியஸா இருக்கிறான். இப்போ குடிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தள்ளாடுகிறதை போலதான் தெரியும். அவனுடைய பாக்கெட்ல நீங்க ஒரு 100 ரூபாய் இருக்குது, அவனுக்கு தெரியாதுன்னு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா தெரிஞ்சு வந்து நாளைக்கு ஒன்று வந்து கேட்பான். நாளைக்கு என்ன பண்ணுவான்? ஒரு சட்டையை பிடிப்பான். நேற்று எனக்கு தெம்பு இல்லை, நான் என்னுடைய பாக்கெட்ல கையை விட்டு காசுகளை எடுக்கும் பொழுது நான் உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா சொல்லி என்ன பண்ணுவான்? தெரிஞ்சு வந்து உடனே என்ன பண்ணுவான்? கேட்டு அதை வாங்குவோம். அதுதான் அரைமயக்கம். இப்ப இந்த மனவாட்டியாகி இந்த சபைக்கு எப்படி இருக்குது? இருதையெல்லாம் வைத்திருக்குது, இருதையெல்லாம் நல்ல கான்சியஸா இருக்குது. எப்படி? நல்ல கான்சியஸா இருக்குது. ஆனால் தூக்கமும் வருது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்ல தூக்கமும் வருது. ஆனால் தேவனுக்கு என்று என்னுடைய இருதயம் என்ன பண்ணுது? விழித்திருக்குது. இது எதை குறிக்குது? ஆவி இல்லாது, ஆவி எப்படி இல்லது? அனலாய் இருக்கிறது. மாமிசம் என்ன பண்ணுது? சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. தேவனுக்கு என்று உண்மையாக இருக்க முடியவில்லை. ஏன்? சரீரமானது ஆவிக்கு ஒத்துழைக்கல. ஆவிக்கு சரீரம் ஒத்துழைக்கல. நான் தேவனுக்கு பிரியமா இருக்க நான் விரும்புகிறேன். என் ஆவி ஆத்மாவில் நான் தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன். என்னுடைய சரீரமா ஒத்து வரல. பல சாக்கு சொல்லுது, தூங்கி தூங்கி விழுது, சோம்பலா இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது. அதைத்தான் நாம் இங்க வாசிக்கிறோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. நான் எனக்கு தெரியுது என்ன நடக்குது, தெரியுது என்ன நடந்தது. அங்க பாருங்க, ஒரு சத்தத்தை, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். I received the calling of my beloved. பாருங்க, நேசர் கூப்பிடுறாரு. முதல்ல எப்படி கூப்பிடுறாரு? நான் வந்திருக்கிறோமா, கதவை தர, கதவை தர அப்படின்னு கூப்பிடுறாரு. அவரோட மனவாட்டி என்ன பண்ணிருக்கா? நல்லா மஞ்சத்துல பெட்டுல படுத்துக்கிட்டு அற தூக்கத்துல இருக்கிறான். அற தூக்கத்துல இருக்கிறான். தெரியுது அவர் வந்திருக்கிறான்னு தெரியுது. நல்ல தூக்கமா இருந்து தெரியலாம், பரவாயில்ல, பழியில இருந்து தப்பிச்சிடலாம். ஏங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படி சொன்னவரை போய் தான் அறமயக்கத்துல நான் இருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்னது? அவள் நேசர் வந்திருக்கிறா என்பதை அறிந்திருக்கிறார். பாருங்க, அவள் சத்தத்தை கேட்கிறா. அவருக்கு ஒரு மனுஷன் வர சத்தமே மனவாட்டிக்கு என்ன தெரியும்? தெரியும். வர சத்தமே தெரியும். நம்ம புருஷன் கதவு திறக்கிற வேகம், நம்ம வர்ற தெருவில் வர வேகம், இதெல்லாம் கூட வைத்து கூட என்ன பண்ணுவாங்க? மணவாளன் வந்திருக்கிறான் என்று சொல்லி மணவாட்டி உணர முடியும். அப்படி உணர்ந்தும் கூட எழுந்து வந்து திறக்காமல் என்ன செய்கிறா? படுத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ 2வது கூப்பிடுறாரு. அண்ணா எப்படி கூப்பிடுறாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. இப்படியா புருஷனை மனைவி கூப்பிடுறாங்க? கதவு திறக்கலைன்னா என்ன கதி, என்ன கதியாகும்? எப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சபையை எப்படி கூப்பிடுறாரு?
நல்ல தூக்கத்து அரமயக்க தூக்கத்துல கீழ்ப்படியாம படுத்து கொண்டு இருக்கிறா. ஆனா ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு சபைய? எப்படி கூப்பிடுறாரு? என் சகோதரியே. சகோதரியே ஏன் கூப்பிடுறாரு? மணவாளியே கூப்பிடுறதுக்கு முன்பாக சகோதரியை கூப்பிடுற ஏன் கூப்பிடுறாருனாக்கா, சகோதரினா அது வந்து தொப்புள் கொடி ஒரு உறவு போல, அதாவது தாய் வயிற்றிலே பிறந்தது முதல் இருக்கக்கூடிய ஒரு உறவை சொல்வதற்காக, அந்த அளவுக்கு நான் உறவு உடையவன் உன்னோடு கூட என்று சொல்வதற்காக அவர் சொல்லுகிறார் என் சகோதரியே. இரண்டாவது சொல்றாரு என் மலவாளி என்று சொல்லும் போது என் பிரியமே, என் பிரியமே. மூன்றாவது சொல்றாரு என் புறாவே. புறாவே என்று சொல்லும் போது கள்ளக்கவனம் அவன் இடத்துல ஒண்ணுமே இல்லை, நீ நடிக்கல என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறதை பார்க்கணும். அதுக்கு எழுந்து வரல. அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாருமா, என் தலையெல்லாம் பனியெல்லாம் நனைஞ்சிருக்குது, என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது. நான் எவ்வளவு நேரம் இந்த வெளியே நான் நிற்பேன், தயவு செய்து தொட. எப்படிலாம் கேட்கிறாரு பாருங்க. விசுவாசிகளாகிய மனவாட்டி, இவள் மனைவி, சபையானது மனைவி. அவர் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கூட அவர் எப்படி அவருடைய வர சத்தமும் சத்தம் கொடுக்கிறாரு, அதுவும் தெரியல. இரண்டாவதாக என் சகோதரியே, என் உத்தமியே, என் புறாவே என்று கூப்பிடுகிறார், அதற்கு செவி சாய்க்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பாருமா, என்னுடைய நிலைமையை பாரு, நான் வெளியே நிற்கிறேன், நான் உள்ளே வர வேண்டியவன், நான் உள்ளே வந்து உன் தோட்டத்தில் இருக்க வேண்டியவன், நான் வெளியே நிற்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். நான் என்ன பண்றேன்? நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்றேன்? நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் வந்து படுத்துட்டேன். அது மாத்திரம் தான், என் பாதத்தெல்லாம் நல்லா கழுவிட்டேன், திரும்ப எப்படி நான் அழுக்குல மிதிச்சுட்டு வந்து நான் உங்களை கதவை திறப்பேன். எவ்வளவு சாக்கு போக்குகளை இந்த மனவாட்டி சொல்லுகிறதை பார்ப்போம். இன்று கூட விசுவாசிகளாக நாம் இப்படிப்பட்ட ஒரு சாக்கு போக்குகளை தான் சொல்றோம். இந்த பாவத்தை விடு என்று சொன்னால் நான் எப்படி இதை செய்வேன், நான் இதை எப்படி விடுவேன், நான் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு சோம்பேறியை போல நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இது ஒரு சோம்பேறித்தனம் என்பது ஒரு பாவம் தான், ஆனால் நாட் எ கிரீவியஸ் சின். அது ரொம்ப கொடுமையான பாவம் இல்லை. இருந்தபொழுது இந்த சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் புத்தகம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தொடர்ந்து வாசம். தொடர்ந்து வாசம். சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், பாருங்க. நான் உனக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். சாதாரணமாக நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குது இல்லை? நம்ம எழுப்பினா என்ன சொல்றான்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், இப்பதான் பொழுது விடுத்து இருக்குது, கையை மடக்கி தலையில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டு இருப்பாய். ஆவிக்குரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இன்னும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? முடிவு வந்து கொண்டிருக்கிறது. இதோ வாசற்படியிலே உனது நேசர் வாசற்படியிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன்னை கடினமான வார்த்தை ஒன்றும் சொல்லாமல் என் உத்தமியே, என் புறாவே, என் சகோதரியே என்று சொல்லி உன்னை அன்பாக அழைக்கிறார். பாருங்க, இவ்வளவு அவர் சொன்னாலும் கூட அவர் தன்னுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட அன்பாக இருக்க விரும்புகிறேன், நான் வெளியிலே இருக்கிறேன், பனி என்னுடைய தலையிலே நனைக்கிறது என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை சொன்னபோது கூட நாம் என்ன சொல்றோம்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை மடக்கிட்டு
நான் தூங்க விரும்புகிறேன் என்று சொல்லி உன்னுடைய ஆவிக்குரிய தூக்கத்தை நீ நடத்தி கொள்ள விரும்புகிறாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 19:15. 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சோம்பல் என்ன பண்ணும்? தூங்கி விழப்பண்ணும். அசதியானவன் பட்டினியா இருப்பான். நீ தூங்கிட்டே இருந்தா என்ன பண்ணும்? உனக்கு பட்டினியா இருக்க வேண்டிய காரியம் வரும். நேசர் உன்னை போஷிக்க மாட்டார். நேசருடைய அன்பும் நேசமும் உனக்கு கிடைக்காது. நீ சோம்பேறித்தனமாக சோம்பலாக தேவனுடைய காரியத்திலே நீ இருக்கும் பொழுது அங்க என்ன பண்ணும்? வறுமையை கொண்டு வரும், வறுமையை கொண்டு வரும், இல்லாமையை கொண்டு வரும் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான். அப்படியே குளிருதுங்க, நான் போய் உழமாட்டேன், நான் குளிருதுங்க, நான் வெளியே போய் நாத்து நட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவாங்க? அவன் பிச்சை கேட்டாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க கொடுக்க மாட்டாங்க. நேசரை நீ வெளியே நிற்க வைத்தாய். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய நேசரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதய கதவுக்கு வெளியாக அவர் நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரை அன்பாக கூப்பிட்டாலும் கூட அவரை உள்ளே அனுமதிக்காமல், உன்னுடைய வாழ்க்கையின் ராஜாவாக அவரை மாற்றிக்கொள்ளாமல் அவரை வெளியிலே நிற்க வைத்து காக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். சோம்பேறித்தனமாக இருக்கிறோமா? சோம்பேறித்தனத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அநேகர் ஜபத்திலே இணைய வர மறுக்கிறார். அநேகர் உற்சாகமாக ஜெபிப்பதில்லை. ஜபம்தான் ஆண்டோடைய காரியத்தை உலகத்துக்குள்ளாக நடப்பிக்கும். ஆனால் ஜபத்தில் இணைய முடியாமல், ஜபத்தில் ஒன்றிணைந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாமல் இந்த அநேகர் காணப்படுகிறார். ஆகவே கட்டுகள் அறுக்கப்படாமல் இருக்கிறது. ஏழைமான ஜபத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. காக்கப்பட்டிருக்கையில் எங்க இருக்கிறோம்? இருக்கோம், சிறைச்சாலையில் இருக்கிறோம். என்ன பண்றாங்க சபையாரு? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். யாருக்காக ஜெபம் பண்ணினார்கள்? அவனுக்காக, பேருக்காக ஜெபம் பண்ணினார்கள். எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை பாருங்க. சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான். அவனை விடுதலை செய்யும்படியாக ஆவியானவர் அந்த சபையை ஏற்படுத்தி இருந்தார். அவர்கள் அறையிலே கூட்டிக் கொண்டு அவன் ஜெபித்தார்கள். வாசிக்கிறோம், சபையார் பேருக்காக ஊக்கத்தோடு யாருக்கு ஜெபம் பண்ணாங்க? தேவனிடத்திலே ஜெபம் பண்ணாங்க. எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. நாம் நேசரை நம் இருதயத்துக்குள்ளாக நாம் அழைக்கிறோம். அல்லது ஒரு சோம்பேறியை போல ஒரு சோம்பலுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம். பிற்பாடு நான் விதைக்க போக மாட்டேன், வெளியே குளிர்கிறது, நான் இப்பதான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு மஞ்சத்திலே நான் படித்து கொண்டிருக்கிறேன், நித்திரையா இருக்கிறேன், என் காலெல்லாம் நல்லா கழுவிட்டேன், என் கையெல்லாம் நல்லா கழுவிட்டேன், இப்போ என்னை இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த உடையெல்லாம் உடுத்தி கொண்டு காலிலே இந்த அழுக்கோடு போய் நான் எப்படி திறப்பேன், கதவை திறப்பேன் என்று சொல்லி சோம்பலாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அவ்வளவு மன உருக்கமாக அழைத்தாலும் கூட ஒரு சோம்பேறியை போல நீ இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் உன்னை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். பாருங்க என்ன நடந்தது. அதுக்கப்புறம் இதை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவன் நிமித்தம் பொங்கிற்று. இப்போதான் கொஞ்சம் அவளுக்கு உணர்ச்சி வருது. யாருக்கு? இந்த சூலமித்தியாளுக்கு. அந்த லேட்செட் என்று சொல்லக்கூடிய கதவின் துவாரத்தின் வழியாக லைட்டை கட்டுற கதவின் துவாரத்தின் வழியாக அது தட்டும் பொழுது அப்பதான் அவளுக்கு என்ன பண்ணுது?
அங்கே உணர்வு வருகிறது என்று பார்க்கிறோம். என் நேசருக்காக 5ஆம் வசனம், என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன், மூட்டின கைப்பிடிகள் மேல் என் கையினின்று வெள்ளை கோலமும் என் விரலில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை கோலமும் படித்தது. பாருங்க, அவர் அந்த கைப்பிடியை அவர் தொட்டு என்ன செய்திருக்காரு? திறக்கும்படியாக அவர் செய்திருக்கிறார். உள்ளே இருக்கிற மணவாட்டி திறக்கல. இப்போ எழுந்து வந்து இவ்வளோ நேரம் வெளியில இருக்கிறாரு என்று எழுந்து வந்து மணவாட்டி என்ன பண்றா? அந்த லேட்சட் என்று சொல்லக்கூடிய அந்த கதவை திறக்கும்போது பார்க்கறா, அது மேல என்ன இருக்குது? அவர் வந்துட்டு போன அடையாளம் இருக்குது, அவருடைய அன்பு இருக்கிறது, அதுல வெள்ளை போல இருக்கு. இவருடைய விரலிலே அந்த அவருடைய சுகந்த வர்க்கமான காரியங்கள் இவருடைய கையில ஒட்டி இருக்கிறது. நேசருடைய அன்பை அங்கே விட்டு போயிருக்கிறார். பார்க்கும்போது என் நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. அவர் கூப்பிடும் போது இவள் நன்றாக என்ன பண்ணாங்க? உறங்குவது போல நடித்துக் கொண்டு இருதயம் விழித்திருந்தது. இப்போது அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய அன்பின் அடையாளத்தை கூப்பிட்டு பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்பொழுது என்ன நடந்தது? இவள் போய் கதவை திறக்கிறாள், நேசரோ இல்லை. நேசரோ எங்க போயிட்டாரு? அவர் போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவர் என்ன சொன்னாரு? என் உத்தமியோ என் புறாவோ என்று சொல்லி அவர் அழைத்த வார்த்தை, இனி நான் எப்படி கேட்பேன், இனி எப்படி கேட்பேன் என்று சொல்லி என்ன பண்ணுச்சு? என்ன ஆச்சு? அவருடைய உள்ள சோர்ந்து போயிட்டு அநேகர் சபைக்கு வருவதை சாதாரணமாக, அது ஒரு கடமையாக சபைக்கு போலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கொரோனா காலத்திலே சபை கூட்டி விட்ட பிறகு அநேகர் எனக்கு போன் செய்ய சொன்னாங்க, பிரதர் எப்பதான் சபையை திறப்பீங்க? நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். விரும்பினா கூட என்ன பண்ண முடியல, சபையை திறக்க முடியல. பந்தியிலிருந்து அநேகர் நான் பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை, பந்தி எனக்கானது அல்ல, நான் பொறுமையா நான் இந்த பந்தியில பங்கு பெறுவேன் என்று சொல்லி காலம் தாழ்த்தி விலகி இருந்தார்கள். இன்றைக்கு இந்த பந்தியை ஏற்படுத்தவே முடியல. 6 மாதத்துக்கு மேலாக ஆகிவிட்டது பந்தியிலே பங்கு பெற்று. இப்பொழுது நாம் போர்சிபிலி நாம் வலுக்கட்டாயமாக பந்தியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவருடைய அன்பும் கூட. அவருடைய அழைக்கும் பொழுது, அவரோடு கூட இருக்கும்படியான வாய்ப்பை நமக்கு தரும் பொழுது, கருப்பாய் இருக்கிற நீ தேவனை போலவே வெண்மையும் சிவப்புமாக நீ மாறுபடியாக உன்னை அழைக்கும் பொழுது நீ ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர் போய்விட்டார், என் நேசர் போய்விட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையினால் இப்பொழுது நான் என்ன பண்றேன்? ஏங்கி இந்த சூனமித்யா அழுகிற காரியத்தை பார்க்க ஆண்டவர் அருகாமையில் இருக்கிற போதே அவரிடத்தில் சேர வேண்டும். ஆண்டவர்களோட பக்கத்தில் இருக்கும் போதே உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு அவரோடு கூட நீ இணைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் இங்க என்ன பார்க்கிறோம்? அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இப்பொழுது அவர் பிரிந்து போய்விட்டார். எப்பவுமே தேவனோடு பேசக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருந்தோம். நேசரை நான் என் உள்ளத்திலே அழைத்து அவரோடு கூட நான் சந்தோஷமாக இல்லாத பொழுது நான் பண்ணுகிற எல்லா ஜபத்தையும் என்ன பண்ணுது? மறு உத்தரவு இல்லை. நான் நேசரை விட்டு பிரிந்தால், அவர் கொடுக்கிற வாய்ப்பை நான் தட்டி கழித்தால், அவர் வேண்டாம் என்று சொல்லி நான் சோம்பேறித்தனமாக நான் இருந்தால் என் நேசரை விட்டு போய்விடுவார், அவர் தூரம் போய்விடுவார். இப்பொழுது நான் அழுதாலும், நான் விம்பினாலும், நான் ஏங்கினாலும் இந்த நேசர் எனக்கு மறு உத்தரவு சொல்லவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் ஜெபித்தாலும் அவர் என்னை கேட்கவில்லை. பாருங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவது எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கு ஜெபத்தில் நீங்க கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்களா? ஆண்டவர் எனக்கு அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படி அவர் சொல்லுகிறார் அநேக முறை.
அதுக்கென்று நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அதை நிறைவேற்றுகிறார். நாம் ஏற்கனவே வாசித்தவன் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:5 பேதுரு விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி சபையாக ஜெபிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தூண்டி விடுகிறார். அவர் ஜெபித்த பொழுது விடுதலை உண்டு பண்ணுகிறார். அதே போல நாம் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் அசட்டை பண்ணும் பொழுது, அவருக்கு கதவுக்கு அந்த பக்கமாக நாம் நிற்க வைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அங்கே அவர் நான் ஜெபித்தாலும் அவர் கேட்க மாட்டார். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதன் நிமித்தமாக என்ன நடந்தது? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். நகரத்தில் திரிகிற காவலர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அரங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வை எடுத்துக் கொண்டார்கள். முடிஞ்சு போச்ச கதை. இப்போ இவ என்ன பண்றா? கதவை திறந்து பார்க்கிறா, ஆண்டவர் இல்லை. அப்ப ஓடுறா, அந்த ஆண்டவரை தேடி எங்கே போய்விட்டார் என்று சொல்லி அவரை தொடர்ந்து போகிறார். அவர் எங்கே தேடியும் காணவில்லை. அந்த நகரத்தை காக்கிற காவலாளர்கள் இருக்கிறார்கள். நடுநிசியிலே நீ போறிய, நீ ஒழுக்கப்பட்ட பெண்ணா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார். பாருங்க, ஆண்டவரை வெளியே நிற்க வைத்ததுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியங்களாக வந்து பாருங்க. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, நான் சோகம் அடைகிறேன். மாத்திரமல்ல, என்னுடைய ஜெபங்கள் கேட்கவில்லை. நகரத்துக்கு வெளியாக இருக்கக்கூடிய காவல்காரர் என்ன பண்றாங்க? என்னை விசாரித்து நான் தப்பானவன் என்று அவர்களாக உணர்ந்து என்ன பண்றாங்க? என்னை அடிக்கிறார்கள். இந்த அடியெல்லாம் வாங்க வேண்டிய ஜனமோட வரணுமா? நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய மனவாளன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் நீ அவர் உன்னை தேடி வரும்பொழுது நீ அசட்டியாக சோம்பேறித்தனமாக இருந்ததனால் இப்பொழுது நகரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு காவலாளிட்ட என்ன பண்ற? அடி வாங்குகிற. உன் முக்காட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பெண்களுக்கு முக்காடு என்பது தேவன் கொடுத்த அங்கீகாரம். அதை இழக்கிறாள் அவள் அடி வாங்குகிறதை பார்க்கிறோம். சபையானது அடி வாங்குகிறதை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட தேவனோடு இருக்க வேண்டிய சபை, மனவாட்டியாக இருக்கக்கூடிய சபை இப்போ என்ன பண்ணுறது? எந்த நிலைமைக்குள்ளாக போகிறது? அவர் கூப்பிட்டாலும் மறு உத்தரவு இல்லை. அது மாத்திரமல்ல, சோர்ந்து போகக்கூடிய நிலைமை சபைக்கு தருகிறார். அவர் கூப்பிட்டாலும் சபை கூப்பிட்டாலும் அவர் கேட்பதில்லை. அது மட்டுமில்லாமல் காவல்காரர்கள் அடிகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த விதமான போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். மரியாதை போய்விட்டது. பாருங்க, இந்த விதமான காரியம் நமக்கு வேண்டுமா? ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனவாட்டியாகிய சபையாகிய உன்னிடத்திலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட நேசத்தை உன் மீது வைத்தார். நீ சோம்பலாக இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய காரியம். சோம்பல் வரலாம், உடனடியாக என்ன பண்ணணும்? எழுந்து ஒடியாரணும். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் உன்னை அழைக்கும் பொழுது, அவர் தனது நேசத்தை உன்னிடத்திலே காட்டும் பொழுது நீ உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீ சோம்பலாகவே இருக்கக்கூடாது. நீ தூங்கி விழக்கூடாது. நான் கையை மடக்கிக் கொண்டு இன்னும் தூங்குவேன் என்று நீ சொல்லக்கூடாது. நீ ஆவிக்குரிய விஷயத்துல எழுந்திருக்க வேண்டும். நீ உனக்காக, உலகத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, உன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். கணவன் இருக்கிறான், மனைவி இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறார்கள். உன்னுடைய ஜபத்தின் மூலமாகத்தானே அவர்களை நீ மீட்டுக் கொள்ள முடியும். ஆகவே அவர் உன்னை கூப்பிடுகிறார். யாரையாவது போய் கூப்பிட்டாரா? அந்த நகரத்தில் இருக்கிறவர்களை போய் கூப்பிட்டாரா? அல்லது எவ்வளவு பெண்கள் இருந்தார்கள் அந்த நகரத்தில், அவர்களை போய் கூப்பிட்டாரா? உனது வீட்டிற்கு வந்தார். ஏன் வந்தார்? உரிமையோட வந்தார். எந்த உரிமை? நீ அவருடைய மனவாட்டி. நீனும் நானும் அவருடைய மனவாட்டியாக இருப்பதனால் உரிமையோடு வந்து கணவரிகை நிற்கிறார். உத்தமியே, புறாவே என்று சொல்லி உன்னை சந்தோஷமாக அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். இருந்த பொழுதும் பல வீணான காரியங்களை சொல்லி அவரை நீ புறம்பே தள்ளினதுனால் அவர் போய்விட்டார்.
அவர் போய்விட்டார். எப்பேற்பட்ட சோகமான முடிவை இந்த சூனமத்தியார் பெற்றுக்கொண்டார். சபையாகிய சரீரமாகிய சபையும் கூட இப்பேற்பட்ட காரியத்தை பெற்றுக்கொள்ளவே கூடாது என்று சொல்லிதான் சாலமோன் இந்த உன்னத பாட்டிலே இப்படி எழுதி வைத்தார். பின்பாக அழுது புலம்பி எப்படியாவது இந்த நேசரை தேடி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் தேடி கடைசியாக அவர் அடைந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதை நாம் ஒரு வார்த்தையை வாசித்து முடிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவம் கொடிகள் பறக்கும் படைகளை போல் கெடியுமானவன். ஆண்டவர் மீண்டும் இவளை ரெஸ்டோர் பண்ணி இந்த சபையை அவரோடு கூட இணைத்து இப்பொழுது அவரை மன்னித்து அவருடைய சோம்பல் அவருடைய நிர்விசாரம் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து நீக்கி, ஏன் என்று சொன்னால் இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவள் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம், அவளை புகழ்ந்து போற்றுவதை பார்க்கிறோம். அது முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே என் பிரியமே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திரிசாவை போல் சௌந்தரியம் என்று சொன்னால், திரிசா என்று சொன்னால் அது கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு நகரம். அது மாத்திரமல்ல, எருசலேமை போல் வடிவம் அழகான தோற்றத்தை உடையவள் என்று சொல்லுகிறார். கொடிகள் பறக்கும். அவருடைய கொடிகள் என்ன கொடிகள்? வெரி குட், நேசமே. அவருடைய நேசம் கொடிகள் உன் மீது பறக்கும் என்று சொல்லி அவளை திரும்பவும் ஒரு முறை அவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. அவருக்கு எப்படி நீ உண்டாக்கணும்? எதை உண்டாக்கணும்? துக்கத்தை உண்டாக்கணுமா? அவருக்கு வேதனை கொடுக்கணுமா? அவளை சிலுவையில் அறையணுமா? இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. நாம் உன்னை பார்க்கும்போது என்ன வரணும்? அவருக்கு நம்மை பார்க்கும்போது அவருக்கு என்ன வரணும்? மனமகிழ்ச்சியை கொடுக்கணும். ஏன் நம்ம அடாத வார்த்தையில பிரியமில்லாத வார்த்தையில நம்ம அழைக்காமல் என் பிரியமே, ரூபவதியே, என் உத்தமியே என்று அழைக்கிற இவருக்கு நாம் என்னத்தை கொடுக்கணும்? அவருக்கு மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கணும். அவர் இடத்துல ஒன்றுமே கேட்கல, உன்னுடைய காசு பணங்கள் சொத்து சுகம் எதுவுமே கேட்கல. நீ அவருக்கு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுதான் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. இந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவன். பிலடெல்பியா தேவனுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய சபை. என்னை பார்க்கும்போது ராஜா என் மீது பிரியப்படக்கூடியவர். ராஜா என் மீது பிரியப்படுவார். என்னை பார்க்கும்போது என் தேவனுக்கு பிரியம் உண்டாகும். கருவாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு நாளும் என்னை தள்ளினது இல்லை. நான் சரி செய்யப்பட வேண்டும், நான் சீர்திருத்தப்பட வேண்டும், என்னுடைய அழுக்குகள் எல்லாம் என்னை விட்டு போக வேண்டும், என்னுடைய குற்றங்கள் குறைகள் என்னை விட்டு போக வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். இன்னொரு பாட்டில் தான் சொல்றார். நான் நினைச்சிருக்கேன், நான் ஒருவேளை கருப்புன்னு நினைச்சிருக்கேன், ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. அவளை வெறுக்கவே இல்லை. கொஞ்ச காலம் அவளை விட்டு பிரிந்திருந்தா. அதற்கே இந்த சூனமத்தியா துடிக்கிறா, மனசோர்வு அடைகிறா, அன்பு சோர்வு அடைகிறா, தேடுறா, ஓடுறா, காவலாளிகிட்ட அடி வாங்குறா. கடைசியாக தேவனோடு கூட இணைந்து விட்டார். இப்பொழுது அவள் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார்? மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. எவ்வளவு பெரிய சாட்சி! வாட் எ டெஸ்டிமனி she has. இந்த சாட்சியை தான் நாம் பெற்றுக்கொள்ளும். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள், நீ எவ்வளவு அழகா இருக்கிற. நம்ம பத்தி யாரும் சொல்ல வேண்டியது, நம்ம அழகா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? நீ அழகானவள், நீ ரூபவதி, நீ எனக்கு எவ்வளவு இன்பமானவள். இதான் சாட்சி, இதான் முடிவுரை. நம்மை பார்த்து கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன? நான் அவரிடத்துல நான் சந்திக்கும் போது என்னை பார்த்து என்ன சொல்லணும்? நான் மரிக்கும் போது ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது என்னை பார்த்து என்ன சொல்லணும்? மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு எனக்கு இன்பமானவள். இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி என்றால் சோம்பலை விடுவோம். தேவன் தட்டுகின்ற போது திறப்போம், கதவை திறப்போம், என் தோட்டத்துக்குள்ளாக அவர் வர அனுமதிப்போம்.
மற்ற தோட்டங்களை பார்ப்பதை விட என் தோட்டத்தை, எனக்கு சொந்தமான தோட்டத்தை நான் செம்மையாக வைத்துக் கொள்ள நாம் பாடுபட வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவர் என்னை விட்டு நீங்கி போக மாட்டார். நான் பல்வேறு அவிசுவாசிகளிடம், அந்நியர்களிடம் அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விதமான சந்தோஷத்துக்குள்ளாக சபையை கொண்டு செல்ல தேவன் பிரியமாக உன்னையும் என்னையும் பார்த்து மனமகிழ்ச்சியை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாமா? இது நம்முடைய சாட்சி. இது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லக்கூடிய சாட்சி என்ன? மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு உருவவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். இத்தகைய சாட்சியை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.